ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே மார்னிங். வெட்னஸ்டே அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ். ஸோ நான்வெஜ் சமையல் தான். மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு டீ நான் குடிக்க மாட்டேன், பட் ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக டீ வேணும். ஸோ அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி என்னோடய வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் சமையல். வெட்னஸ்டே வந்து நாங்கள் ஈவினிங் தான் மோஸ்ட்லி நான்வெஜ் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் வர்றதுனால நான் மார்னிங்கே எடுத்தாச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னா சிக்கன் தான். மீன் யூஸ்வலாக நாங்கள் காசிமேடு போவோம். ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக என்னால் போக முடியல. அதனால் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மீனை வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு வந்து எண்ணெய் சேர்த்து கடாயில் வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அது வதங்கின கேப்பில் வந்து நான் டீ வடிகட்டி கொடுத்துட்டேன். அண்ட் இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, இதுதான் என்னோடய ஸ்பைஸ் லெவல். ரொம்ப அதிகமான ஸ்பைசஸ் வந்து எங்கள் வீட்டில் நான் ஆட் பண்ண மாட்டேன். லைக் இந்த பிரிஞ்சி, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான எந்த ஐட்டமும் நான் ஆட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன அப்புறம் நான் கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின வாட்டி நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே கொத்தமல்லி, புதினா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம். நான் எது சமைச்சாலும் மேக்ஸிமம் இந்த க்ரீனரிஸை வந்து அவாய்ட் பண்ணவே மாட்டேன். அந்த சைந்துக்குமே ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் சாப்பிட்ருவா. ஆனால் அவள் என்னென்னா தக்காளி மட்டும் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாள். ஆனால் பச்சை தக்காளியை நல்லாவே சாப்பிடுவா. பக்கத்திலே கடாய் மாற்றி வச்சுட்டு இந்த சைடில் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லைங்களா, மீனுக்கு கொஞ்சம், இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க இஞ்சி பூண்டில் நான் நிறைய பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் ஆட் பண்ணிப்போம். எனக்கு இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் ரொட்டீனாகவே பண்ணுறேன். பெப்பர் பொடி வந்து தனியாக நான் இது வரைக்கும் அரைக்கலை. சைட் பை சைட் சிக்கன் கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சுருளை வதங்குறப்போ நல்லா தண்ணி விடும் சிக்கன்லேருந்தே. அந்த தண்ணியிலே வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் கூடவே வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கொத்தமல்லி, புதினா வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. அண்ட் இந்த சைடு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து நல்ல பெப்பர் காரத்தில் சிக்கன் சூப்பராக இருக்கும். அண்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின வாட்டி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மிளகாய் பொடி, தனியா பொடி, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காலையில் வந்து ரைஸ் வச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுமே மார்னிங் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் சைந்தவி வந்து இட்லி தான் வேணும். ஏன்னா அவளுக்கு வந்து சிக்கன் குழம்பு, நான்வெஜ் எந்த குழம்பு இருந்தாலும் இட்லி அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ வெஜிடேரியன் குழம்பாக இருந்தாலும் அவள் வந்து இட்லின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கன்சீவாக இருந்தப்போ மேக்ஸிமம் இட்லி தான் சாப்பிடுவேன். அது அப்படியே அவளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சா என்னன்னு தெரிலங்க. நமக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சைடு வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும். ஏன்னா கிரேவிக்கு வந்து நம்ம யூஸ்வலாக தண்ணி ஊற்றி வேக விடுவோம். இங்கே வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த கோழி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நாங்கள் அந்த மாதிரி பார்த்து தான் மேக்ஸிமம் 1 கிலோக்குள்ளார இருக்கிற சிக்கன் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். 1 கிலோ எக்ஸீட் ஆகிற மாதிரி வாங்க மாட்டோம். அதுவும் இப்போல்லாம் வந்து சிக்கன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நாங்கள் பாப்பாவுக்கு சிக்கன் கொடுக்குறோம். ஏன்னா அதுவுமே ஒரு நல்ல ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குற சிக்கனை வந்து ரொம்ப பெருசாக இருக்க கோழியாக நாங்கள் வாங்காமல் சின்ன கோழியாக பார்த்து கொஞ்சம் ரெகுலராக வாங்குகிற கடையில் நாங்கள் சொல்லி வாங்கிப்போம். அதனால் அது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்துடும். அண்ட் கிரேவி எப்போவுமே வந்து நல்லாவே தண்ணி விட்டு வேக விடுப்பேன். ஏன் அப்படின்னா நான் தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டேன். ஸோ தண்ணியாக இருக்க கிரேவி பார்த்திங்கன்னா மதியம் அவங்க சாப்பிட்றப்போ, நைட்டு சாப்பிட்றப்போ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். அண்ட் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் அப்படிங்கிறது அம்மா அரைச்சி கொடுக்குறது தான். அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சி. மேபி இன்னும் ஒரு
10-15 டேஸ்க்கு வரும். அதுக்குள்ளார ஒன்று அம்மாவே வந்து எனக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா யார்கிட்டையாவது கொடுத்தாவது அனுப்பி விட்டுருவாங்க. சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, தனியா பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த சிக்கன் வறுவல் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடலாம். நல்லாவே சிக்கன் வெந்துடும். வெந்தப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சைந்தவியோட பாட்டு, டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் வெளியில் போகலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரே எக்ஸைட்டடாகவும் இருக்குது டே. பார்ப்போம் இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிவிட்டு. ஏதாவது ஆஃபரில் நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் சைந்தவியுமே குளிக்க போயிருந்தா, அவளுமே குளிச்சுட்டு வந்துட்டா. ஸோ இப்போது அவளுக்கு டிஃபன் கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அண்ட் பேரலி வந்து மீன் எடுத்து வச்சுருந்தேன் ஸ்லைஸ் பண்ணினது. ஸோ அதுவும் மேரினேட் பண்ணி அவளுக்கு ஒரு 2 பீஸ் கொடுத்துடலான்னு. இது வரைக்கும் நான் சைந்தவி ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் கொடுத்து அனுப்புனதில்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க எல்லாருமே ஸ்கூலில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாள். ஸோ அவளுமே ரொம்ப நாளாக நான்வெஜ் கேட்டுட்டு இருந்ததுனால இன்றைக்கி சிக்கன் குழம்பு மட்டும் போட்டு 2 இட்லி வச்சுட்டு அண்ட் மீன் ஃப்ரை பண்ணினது 2 ஸ்லைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடுவாங்க. இந்த மீன் வந்து பயப்பட தேவையில்லை, இதில் முள்ளே கிடையாது. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மீன் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள் குழந்தைங்க யாராவது சீ ஃபுட் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீ ஃபுட்டை சாப்பிட்ற ஹேபிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியான மீன் வறுவல், மீன் குழம்பு, முள்ளோட அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுத்த எடுப்பில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் சைந்தவிக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சிஸ்ட் பண்ணி இப்போ அவள் நான்வெஜ் அப்படின்னா சீ ஃபுட் சாப்பிட்டா தான் அவளுக்கு நான்வெஜ் ஃபீலே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாள். அண்ட் சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. நல்ல பஞ்சு மாதிரி வெந்துடுச்சுங்க. அண்ட் சிக்கன் பெப்பர் வறுவலோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வந்துடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் சுருள வதக்கி நான் இறக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் சிக்கன் குழம்பும் ரெடி. அண்ட் இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பஞ்சு போல் குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இட்லி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இட்லியை எடுத்து அவள் தட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவளுக்கு லிட்ரலி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா. ஏன்னா இட்லியை பார்த்தாவே என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட்லி வித் கொத்தமல்லி சட்னி அப்படின்னா சைந்துக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ஐட்டம். எங்கள் வீட்லேயும் 2 பேருக்கும் நல்ல சளி இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் வரும், பொங்கல் டைமில் இந்த கறி நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு இந்த மாதிரி தான் அடுப்பில் கொதிக்கும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போல் குழம்பு, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் கெட்டியான குழம்பு, நைட் வந்து கொஞ்சம் இருக்கிற மிச்ச சொச்சம் அந்த மாதிரி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த ஃபிஷ்ஷை கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி 2 சைடும் எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா KFC ஸ்டைல்லையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல்லில் எண்ணெய் தான் ஃப்ரை பண்ணாலும் பாருங்கள், நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனேனோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான சூட்டில் கரெக்டான நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா எந்த எண்ணெயும் அப்சர்வ் ஆகாதுங்க. ஸோ இதுதான் என்னோட இன்றைக்கி சமையல். மீன் வறுத்துருக்கேன், சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன், அண்ட் இட்லி செய்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இது தான். லஞ்சுக்கு வேணும்னா ஆஃப்டர்நூன் நாங்கள் ரைஸ் வச்சுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரைஸ் வந்து நாங்கள் நைட்டு வச்சுப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லச்சூஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை.